இங்க சாம் அவ லவ்வர் இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நந்தினியை தான் லவ் பண்றேன்னு சொன்னதும் கோவத்துல நந்தினியை வீட்டை விட்டே வெளில போக சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி சாம் ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிருப்பா. நந்தினி தான் லிஃப்ட் கொடுத்திருப்பா. அப்போல இருந்து நந்தினி மேல சாம்க்கு கிரஷ். அவளை ஃபாலோ பண்ணி பேசி பழகி அவ லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பா. நந்தினிக்கும் பிடிச்சி போய் ஓகே சொல்லிருப்பா. இப்ப ரெண்டு பேராலும் ஒருத்தரை விட்டு ஒருத்தரால வாழ முடியாதுன்னு இருக்காங்க. சோ கொஞ்ச நேரத்திலேயே நந்தினி ரிட்டன் வீட்டுக்கு வந்து சாம் அம்மா கிட்ட பேசுறா. சாமும் சின்ன வயசுல இருந்தே நான் இப்படிதாமான்னு புரிய வைக்கிறா. அந்த டைம் சாம் அப்பாவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. விஷயம் கேள்விப்பட்டதும் அவருக்கும் ஷாக்கு. பொண்ணை மாத்திடலாம்னு ஒரு நம்பிக்கை. அது கஷ்டம்னு ரவீந்திரா சொல்ல, ரவீந்திரா லவ் மேட்டர் தெரிஞ்சதால ஒருவேளை என் பொண்ணு மாறிட்டா நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சாம் அப்பா சொல்றாரு. இந்த பக்கம் இதெல்லாம் தப்பு, ஆண் பெண் லவ் பண்ணாதான் லவ், உங்களால ஒரு குழந்தை பெத்துக்க முடியுமான்னு கேட்டா தத்தெடுத்த பொண்ணு சாம் சொல்றா. அப்போ உங்க ரெண்டு பேர்ல யார் அப்பா யார் அம்மான்னு கேட்டா அப்பா இல்ல நாங்க ரெண்டு பேருமே அம்மான்னு சொல்றா. ஆக்சுவலி நந்தினிக்கு பொண்ணுங்க மேலதான் இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சு அவ அப்பா அம்மா அவளை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு வேணான்னு சொல்லியும் பல தடவை அவ புருஷன் அவளை பலாத்காரம் பண்ணிருப்பான். ரூமை விட்டு வெளில போகலாம்னு பார்த்தா லாக் பண்ணிருப்பாங்க. காலையில தான் தெரிஞ்சிருக்கும் அவ அப்பா அம்மா தான் ரூமை போட்டுனதுன்னு. கவலைப்படாதீங்க மாமா இவளை மாத்திடலாம்னு புருஷன் சொல்றதை கேட்டதும் அவன் பேண்டீஸ்ல அரிப்பு செடியை தேய்ச்சி விட்டுட்டு வீட்டை விட்டே வெளில வந்திருப்பா. அவன் பண்ணது தப்பு தான். ஆனா அதே மாதிரி உங்க ரிலேஷன்ஷிப்பை ஏத்துக்க முடியாதுன்னு சாம் அப்பா சொல்லி பாக்குறாரு. ஆனா சாம் கேட்கறதா இல்ல. ஆக்சுவலி சாமோட அம்மா செகண்ட் டைம் கன்சீவ் ஆனப்போ எவ்வளவு சொல்லியும் கேட்காம கலைச்சிருப்பாங்க. அந்த கோவத்துல தான் அவர் வேற ஒரு மேரேஜ் பண்ணிருப்பாரு. டெலிவரி பெயின் தாங்கிக்க முடியாம தான் அவங்களும் கருவை கலைச்சிருப்பாங்க. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்பா மேல இருந்த கோவமே சாமுக்கு போகுது. அதே மாதிரி சாம் அம்மா மேல இருந்த கோவமும் அவ அப்பாக்கு போயிடுச்சு. நீங்க ரெண்டு பேரும் ஒரு வருஷம் மீட் பண்ணக்கூடாது, கான்டாக்ட் பண்ணிக்க கூடாது. 1 இயர் கழிச்சும் உங்களுக்குள்ள இதே ஃபீல் இருந்துச்சுன்னா நாங்க உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் இந்த ஃபீலிங் மாறுச்சுன்னா ரவீந்திராவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. நந்தினி ஒத்துக்கிட்டாலும் சாம் முடியாதுன்னு சொல்றா. ஆக்சுவலி சாம் சின்ன வயசுல இருந்து அப்பா கொடுத்த பார்பி டால் கிட்ட தான் அவளை பத்தி ஷேர் பண்ணிருப்பா. ஒரு ஸ்டேஜ்ல அதுவும் காணா போயிருக்கும். அப்போல இருந்து எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு கஷ்டப்பட்டிருப்பா. உங்களுக்கு எப்படி எங்க லவ் ப்ரூவ் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் நந்தினிக்கு லிப்ல கிஸ் பண்ணிடுறா. கோவத்துல அம்மா சாம் அடிக்க எங்களை அசிங்கம்னு நினைக்கிற நீங்க எனக்கு வேண்டாம்னு நந்தினி கூட போறேன்னு கிளம்பிட்டா. நீ எப்படி இருந்தாலும் அப்பா உன்னை லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்பாவும் கிளம்பிடுறாரு. சாமும் நந்தினி தான் வேணும்னு அவ கூட கிளம்பிடுறா. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட ஸ்டே பண்ணுன்னு அம்மா ரெக்வஸ்ட் பண்றப்போ நீங்களே சாம வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப என் கூட அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நந்தினி ரவீந்திரா கூட கிளம்பிடுறா. ஆக்சுவலி சின்ன வயசுல சாம் வச்சிருந்த பார்பிடால அவ அம்மா தான் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா சாம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அந்த பார்பிடால எடுத்து சாம் கிட்ட கொடுத்து அவங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இப்ப சாமும் நந்தினியும் ஹாப்பியா லவ் பண்றாங்க.